ஐயோ! ஸ்கூல் விட்டுருப்பாங்களே டைம் ஆச்சேன்னு கடகடன்னு போய் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல இருந்து என் பையன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, அம்மா டைம் ஆச்சு வா போய் டீச்சர பாக்கலாம்னு சொல்றான். என்னது டீச்சர பாக்கணுமா? அப்பனா என்ன தப்பு பண்ண கிளாஸ்லன்னு நான் பதட்டமா கேட்டா, நான்லாம் ஒண்ணும் பண்ணல நீ தைரியமா வாமாங்கறான். சரி இப்ப எங்க தான் போணும்? ஸ்கூலா இல்ல டீச்சரோட வீடான்னு கேட்டா ரெண்டுமே இல்ல. அந்த ரோட தாண்டி வர கேம்பஸ்ல போய் நிப்பாட்டுங்கறான். டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குன்னு நான் சொன்னா இப்படி டென்ஷனா ஃபேஸ வச்சுக்காம நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே என்ன நம்பி வாங்குறான். நீ சொன்ன இடத்துக்கு தான் வந்தாச்சே உன் டீச்சர் எங்கடான்னு தேடுனா ஏன் டீச்சர் அந்த கடைக்குள்ளார இருப்பாங்கன்னு மெக்டானல்ட்ஸ காமிக்கிறான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே தானே நினைக்கிறன்ற மாதிரி தான்டா எனக்கு தோணுதுன்னு என் பையன் கிட்ட சொல்லிக்கிட்டே கடைக்குள்ளார வந்த வாட்டி தாங்க உண்மையே புரியுது. அட நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது மெக்டானல்ட்ஸ்ல நடக்கிற மெக் டீச்சர்ஸ் ஈவென்ட்டுக்கு. அட ஸ்கூல்ல இருக்க மொத்த டீச்சர்ஸ் மட்டும் இல்லீங்க, ஈவன் ஸ்கூலோட பிரின்சிபலே இங்க பில்லிங் கவுண்டர்ல தான் பில் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஊர் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல இன்னைக்கு மெக்டானல்ட்ஸோட எம்ப்ளாயர்ஸா மாறி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃபுட் சர்வ் பண்றாங்க. சோ இன்னைக்கு மெக்டானல்ட்ஸ்ல சேல்ஸ் ஆகுற எல்லா கலெக்ஷனுமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டொனேஷனா போயிரும்.